அவருக்கு தேவை பணங்க, எல்லாத்துக்கும் பணம் தாங்க தேவை. நீங்கள் பணம் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுங்க. அப்போ வந்து அவர் தனிப்பட்ட விஷயம் ஸ்பான்சர்ஷிப் தேவை எதிர்பார்க்குறாரு. அப்போ அந்த விஷயத்துக்காக இது பண்ணுங்கன்னு சொல்கிறதுனால தவறு ஆகிடாது. அது வந்து நீங்கள் அதை நல்லதாக எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கணும்னா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி காமெடி பண்ணுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அவர் கொஞ்சம் நாங்கள் சமூகத்தில் பார்க்குறப்போ அந்த விஷயத்தை அவர் தவிர்த்துருக்கலாம் தான் நானும் சொல்லுவேன். ஒரு ஏகே ஃபேனாக நானும் அதான் சொல்லுவேன், அவர் தவிர்த்துருக்கலாம். அது அவரோட பிரைவசி ப்ரோ. அவர் பேஷனுக்கு ப்ரொமோஷன் குரூப் தேவை, அவருக்கு இது தேவை, அதனால அவர் ப்ரொமோட் பண்ணுறாரு. அவர் வந்து நீங்கள் இதை குடிங்க எல்லாம் ஒன்றும் சொல்ல. அவர் ரேசிங் அந்த டீமுக்கு ஒரு ப்ரொமோஷன் தேவை, ஒரு டீம் தேவை, அதனால அவர் ப்ரொமோட் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். அதை நான் வேறு எதுவும் பண்ணல. அவரோட பேஷனையும் அவர் பார்க்குறோம் ப்ரோ. அது அவர் ஸ்பான்சர்ஷிப் சீக் பண்ணி வந்திருக்கிறதுனால நம்ம எதுவும் சொல்லக்கூடாது ப்ரோ. அவர் ரேசிங் போயிட்டாரு, அவர் இப்போ ஒரு வேற ஃபீல்டில் போயிட்டு இருக்கும் போது அதுக்கு மணி தேவைன்னும் போது ஸ்பான்சர்ஷிப் சீக் பண்ணிருக்காங்க. கேம்ப் ஆட்ல அவர் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லைன்னு தான் தோணுது எனக்கு. ட்ரோல் பண்ணுறது அது அவங்க நெகட்டிவாக பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. அவர் கொஞ்சம் நாங்கள் சமூகத்தில் பார்க்குறப்போ அந்த விஷயத்தை அவர் தவிர்த்துருக்கலாம் தான் நானும் சொல்லுவேன். ஒரு ஏகே ஃபேனாக நானும் அதான் சொல்லுவேன், அவர் தவிர்த்துருக்கலாம். அது வந்து என்னதான் இருந்தாலும் அது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க், அது வந்து என்னதான் உடம்புக்கு கெடுதல். அதுவும் ரொம்ப பிரபலமான ஆள் அவங்க ஏதோ ஒன்று சொன்னாவே டக்குன்னு ஒரு சோசியல் மீடியாவோ நமக்கு சமூகத்தில் பார்க்குறப்ப ஒரு மக்களுக்கோ எல்லாத்துக்குமே டக்குன்னு ரீச் ஆகிடும். இப்படி ஒரு பிராண்டை அவங்க இப்படி அட்வர்டைஸ் பண்ணுறாங்கங்கிறது கொஞ்சம் தவிர்த்துருந்துருக்காங்க தான் நானும் சொல்கிறேன் ப்ரோ. அதாவது அவர் எப்பயுமே சொல்றாதான், என் லைஃப் நான் பார்க்குறேன், உங்க லைஃப் நீங்க பாருங்கன்ட்டு. மெச்சூரிட்டியான தலை ஃபேன்ஸ் யாருமே வந்துட்டு அது பெருசா ட்ரோலை பார்க்க மாட்டாங்க. சின்ன சின்ன குட்டி கொஞ்சம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ட்ரோல் பண்றது நார்மலா எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனா இப்ப நார்மலா பார்த்தா தோனி நடிக்கிறாரு, விராட் கோலி எல்லாத்தையும் நடிக்கிறாங்க, பிக் பாஸ் கேட்டு எல்லாத்துக்குமே நடிக்கிறாங்க, எல்லாரும் பண்றதுதான். இது அவர் ப்ரொஃபஷனலுக்காக அவர் பண்றாருன்ற போது அது தப்பு இல்லை. படத்துக்காக அவர் பண்ணாருன்னா அது தப்பாகும். அவர் ரேசிங்க்கு அவர் தேவை ஸ்பான்சர்ஷிப், அதனால பண்றாரு, அதனால தப்பு இல்லை. அவனா சின்ன பசங்க, அவர் என்ன தெரிய போகுது. அவர் ஏதாவது கேம்பா கெடுதல்னு சொல்றாங்க. கேம்பாலாம் அவர் நம்ம கெடுதல் செய்வாராயா? அவர் ஃபேன்ஸ் கெடுதல் செய்வாராயா? நீங்களே சொல்லிங்க. ரொம்ப நாள் எதுவும் ஆடு நடிக்காம இதுக்காண்டி நடிச்சாங்கன்னு சொல்லி ரொம்ப ட்ரோல்லாம் பண்றாங்க. அப்படிலாம் இல்லையா, இதுக்காக நடிக்கிறதுனால அவர் மனசுக்கு தோணுதான் அவர் செய்யறாருயா. அது தப்பு கிடையாது. நம்ம மனசுக்கு தோணுதான் நம்ம செய்யறது தப்பு கிடையாது. அவர் எவ்வளவு பெரிய ஆளு நமக்கு இருந்தா இந்தியாவுக்காக பேரே வாங்கி கொடுத்துருக்காரு. கேம்ப் ஆட்லாம் இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை ப்ரோ. அவருடைய வழிகாட்டி அவர் சொல்றதாங்க செய்யறோம். இப்போ வந்து நிறைய சொல்றாங்கல்ல, அஜித் வந்து ரசிகரை பிடிக்கும், அஜித்துக்கு வந்து அவர் ரசிகரை பிடிக்கும், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவர் வந்து நான் நம்ம கைடு காமிக்கிறாரோ அதுக்கடுத்து நாங்க போறோம். அவர் வந்து சுயநலத்துக்கு எங்களை யூஸ் பண்ணல, புரியுதுங்களா? சுயநலத்தை யூஸ் பண்ணாம எங்களை வந்து உங்க போகல நீங்க போங்க, படம் ஃப்ரீயா தான் வந்து பாருங்க, அவ்வளவுதான் ப்ரோ. அதனால அவர் சொன்னாலும் அவர் பேச்சுக்கிட்டே போறோம் ப்ரோ. அது வந்து ரேசிங்காக ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க, அதுக்காக தான். ஏன்னா அதுக்கு இயர்லி சம் அமௌண்ட் ஆகும். அதனால வந்து மேபி அதுக்காக வேணா ஸ்போர்ட்ஸ்க்காக வேணா பண்ணியிருக்கலாம். அவர் கார் ரேசிங்காக வேணா அதை ஆட் பண்ணியிருக்கலாம். மற்றபடி பர்சனலாக வேற எதுவும் இருக்கு ப்ரோ. அது வந்து புரியாதவங்க தான் ப்ரோ அதை ட்ரோல் பண்ணுவாங்க. நான்லாம் தலை ஃபேன் ப்ரோ. அவர் எதுக்காக நடிக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியும், அதை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் ப்ரோ. அதை வந்து தெரியாதவங்க இந்த மாதிரி தற்கூரி ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க தான் அதெல்லாம் ட்ரோல் பண்ணுவாங்க. தலை ஃபேன்ஸை நாங்கள் அவர் எது பண்ணாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் ப்ரோ. ஏன்னா அவர் எதுவும் எதுவும் அவர் தெரியாம பண்ண மாட்டாரு. அவர் வந்து எதுக்காச்சும் ஒரு காரணத்துக்கு தான் பண்ணியிருப்பாரு. அது வந்து தலை ஃபேன்ஸுக்கு நல்லாவே தெரியும் ப்ரோ. அவர் எது பண்ணாலும் காரணத்தோட தான் பண்ணுவாரு. இல்ல இவ்வளவு நாள் எந்த ஆடு நடிக்காம இப்ப திடீர்னு அவர் ப்ரொமோஷனுக்காண்டி ஒரு ஆட் நடிக்கிறாங்க. அதுதான் ப்ரோ. அவர் ரேஸ் டீம் வச்சிருக்காருல்ல, அவங்க டீமுக்கு அவருக்கு தேவை, அதனால பண்ணியிருக்காரு. அதை நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவர் 3 months முன்னாடி ஒரு இன்டர்வியூலாம் சொல்லியிருப்பாரு, ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு, நான் என்னோட ப்ரொமோஷன் என்னோட டீமுக்கோசம் நான் இது பண்றேன், பிரைவசி தான், அது என்னோட பேஷன் நான் பண்றேன். அதை நம்ம வேற எதுவுமே சொல்ல முடியாது. அதை நான் எதுவும் நெகட்டிவாகவும் பார்க்கல. கேம்ப் ஆடு வந்து அவரோட தனிப்பட்ட விஷயங்க ஐயா. அது வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போது எல்லாருமே நம்ம நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் வந்து ஹாக்கி இருக்குது, நம்ம கிரிக்கெட் தான் பயங்கரமாக வரும். ஏன் ஃபுட்பால் கூட நம்ம இன்னும் வரல மேலே, வேர்ல்டு கப்பில் வந்து போய் ஸோ இது தவிர்த்து அவர் நேஷ்னல் கேமை வந்து ரேஸ் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்னா நிறைய ஒருத்தர் மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ஏதோ இப்போ எப்படி ஸ்விம்மிங் பூலில் குற்றாலீஸ்வரன் சொல்லுவோமோ அந்த மாதிரி அவர் அவ்வளோதான். எல்லாமே ரேர் கேசஸ், ரேர் கேம் மாதிரியே போச்சு. அதை வந்து அவர் வந்து இது 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடியே அவர் ஆக்சிடென்ட் ஆகும்போது படமே வேணாம்னு சொல்லிட்டு ரேஸ்க்கு போயிட்டார் அன்றைக்கே. ஏன்னா அவர் ரொம்ப பிடிச்ச விஷயங்க. அவர் அந்த ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு மெக்கானிக்காக தான் ஸ்டார்ட் பண்ணார் லைஃப்பை. 10th முடிச்சுட்டு சொல்லியிருக்காரு. முன்கோவக்கார், நல்ல மனிதர். அவர் நிறைய பேர் முதுகில் குத்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கெல்லாம் லெசன் மாதிரியே கொடுத்துருக்காரு. இந்த லெசன் நம்ம படித்தா போதும், லைஃப்பில் எப்படி நடந்ததுன்னு தெரியும். ஸோ அவர் தனிப்பட்ட விஷயத்த நான் பேசுறதுக்கு ரைட்ஸ் கிடையாதுங்க. யாருமே பேசுகிற ரைட்ஸே கிடையாது. இந்த கேள்வி நீங்கள் கேட்காதீங்க. பட் ஆனால் என்ன சொல்ல வராங்கன்னா, அவர் எதுக்குமே வராதனாலையும் எந்த ஒரு சமூக இதுலையும் வரமாட்டார், எதுக்கும் ப்ரெஸ் மீட் வரமாட்டார், எதுக்குமே வரமாட்டார். அப்படி வராத மனுஷன் இது பண்ணி தான் கேள்வி கேட்குறீங்க, ரைட்டு தான். பட் ப்ரோ அது அவரோடைய ஸ்பான்சர், அது ரேஸ் ப்ரோ. அதையும் மூவி போட்டுலாம் கம்பேர் பண்ணிட்டு கூடாது. ரேஸ் வேற இது வேற ப்ரோ. அவருக்கு அப்புறம் அவர் கஷ்டம் வந்து யாருக்குன்னு பார்க்கறது.
அதெல்லாம் பிரச்சனை. அவருக்கு தேவை பணங்க, எல்லாத்துக்கும் பணம் தாங்க தேவை. நீங்கள் பணம் இல்லைன்னா எதுவுமே நடக்காதுங்க. அப்போ வந்து அவர் தனிப்பட்ட விஷயம் ஸ்பான்சர்ஷிப் தேவை எதிர்பார்க்குறாரு. அப்போ அந்த விஷயத்துக்காக இது பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறதுனால தவறு ஆகிடாது. அது வந்து நீங்கள் அதை நல்லதாக எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் நெகட்டிவாக எடுத்துக்கணும்னா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி காமெடி பண்ணுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு தானே இருக்கிறோம். நாங்கள் செலிப்ரேட் தானே, எவன் என்ன வேணா பண்ணட்டும் தலை, எங்கள் தலை எங்களுக்கு முக்கியம். நாங்கள் விட்டு தர மாட்டோம் என்றைக்குமே. ஆனால் யாரும் புண்படுத்தாதீங்க, ரொம்ப தப்பான அவரை வந்து புண்படுத்துறதுக்கு யாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை பற்றி பேசுறது நான் அதை வந்து எப்படி சொல்லுவேன்னா, அது அவரோட விஷயம், அவர் தனிப்பட்ட முடிவு. அதை வந்து நம்ம வந்து இப்போது அஜித் சார் வந்து எடுக்கிற முடிவு நம்ம போய் மூக்கு நுழைக்க முடியுமா? முடியாது, யாராலுமே முடியாது. இது ஏன் சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லிட்டாருன்னா முடிஞ்சிச்சு, நோஸ் கட்டு. அங்கே யாருமே கேள்வி கூட கேட்க முடியாது. அதை வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி இவங்க பேச தான் செய்வாங்க. ஏன்னா ரசிகர் தலை வரலையே எதுக்குமே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ரசிகர் கேட்குறாங்க. ஸோ ஓகே தான், எனக்கு ஓகே தான். அவர் எடுத்த முடிவு அது அவரோட சம்மந்தப்பட்ட விஷயம், ஓகே தான்.